ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான தேன் மிட்டாய் வீட்லேயே எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக தேன் மிட்டாய் வந்து நல்ல ஆரஞ்சிஷ் பிங்க் கலரில் இருக்கும். அது வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கூல் விட்டு வந்தோடனே நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. ஸோ குட்டி பிள்ளைங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த கலர் வந்து இருந்தது. பட் வீட்லேயே நம்ம செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து செயற்கையான கலர் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் வந்து ஆர்கானிக்காக எடுத்த கலர் வச்சும் நம்ம செய்யலாம். ஸோ நம்ம வந்து எல்லோ கலர் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம எல்லோ கலரில் தேன் மிட்டாய் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இட்லி புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்திருக்கோம். அப்புறம் உருட்டு உளுந்து வந்து 1/4 கப் எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஸோ இதை நல்லா கழுவி 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சளும் ஒரே ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து மஞ்சள் கலருக்கெலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் உளுந்தும் ஊறின பிறகு இப்போ வந்து மிக்சியில் லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேன் மிட்டாயை வந்து நம்ம புளிக்காத தோசை மாவுலேயும் வந்து நம்ம போடலாம், நல்லா தான் வரும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு வந்து பண்ணணும். ஸோ வந்து நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரைக்கு வந்து 3/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சிரப்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா அரை கம்பி பதத்தில் இருக்கணும். அதாவது பிசுக்கு பதத்துக்கு அடுத்த பதமாக இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த தேன் மிட்டாய் வந்து உள்ளே அந்த பாகை உறிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தேன் மிட்டாய் எப்படி இருக்குன்னா தேன் மிட்டாய் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது உள்ளேருந்து தேன் மாதிரி அந்த சிரப் வந்து வழியணும். அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அரை கம்பி பதத்தில் நீங்கள் வந்து நிறுத்திக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு, ஆப்ப சோடா, அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மஞ்சள் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி ஸ்பூனில் எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக விழுற மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ளே அந்த உருண்டையாக போடுங்க. அப்புறம் இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆனோன்னே அதை வந்து எடுத்து ஜீராவில் நம்ம வந்து போட்டுருணும். ஸோ ஜீராவில் போடும்போது அந்த ஜீரா வந்து ஒரு இளம் சூட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா பாகு வந்து உரியும். ஸோ 1 மணி நேரமாவது ஆகும் இந்த தேன் மிட்டாய் வந்து நல்லா பாகு உரிகிறதுக்கு. ஸோ கரெக்டாக உறிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்ட் பக்குவம். ஊறின பிறகு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட தேன் மிட்டாய் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக ஜூஸியாக டேஸ்டியாக வந்திருக்கு. தேன் மிட்டாய் தேன் கலர்லேயே நாங்கள் செஞ்சிட்டோம். ஸோ ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.